வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நோக்கியால இருந்து ஒரு மொபைல் போனை நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். ரொம்ப நாள் ஆச்சு நோக்கியால இருந்து ஒரு மொபைல் போனை அன்பாக்ஸ் பண்ணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெட்மி, ஷியோமி இந்த மாதிரி எத்தனை மொபைல் போன் வந்தாலும் நோக்கியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் குரூப் இருக்க தான் செய்யுது. குறிப்பா வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ், எல்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் நம்ம ரியல்மி, ஷியோமி நல்லா இருக்கு அந்த மொபைல் ஃபோன் வாங்கி இந்த மொபைல் ஃபோனை சொன்னாலும் அந்த நோக்கியாவில் ஏதாச்சும் ஒரு மாடல் சொல்லுப்பா இந்த ப்ரைஸில் அப்படின்னு கேட்குறவங்க பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படி உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டிருந்தா என்ன மொபைல் ஃபோன் வாங்கலாம், ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் என்ன மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற மொபைல் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோக்கியானுடைய 2.3. இது வந்து என்ட்ரி லெவல் பட்ஜெட் லெவல் மொபைல் ஃபோன் தான் இது. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு, இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆல்ரைட், நோக்கியானுடைய 2.3. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பின்னாடி வரிசையாக போட்டிருக்காங்க. டக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆல்ரைட், பாக்ஸ் பேக்கேஜிங்கை திறந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சயான், கிரீன், சார்கோல் மற்றும் சாண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்தது வந்து இந்த சார்கோல் கலர் மொபைல் ஃபோன். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைட்டாக ஆன் பண்ணி விட்டுட்டு வேறு என்ன பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே ஒரு 5 வோல்ட் 1 ஆம்பியர் சார்ஜர். இது வந்து ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் சார்ஜர். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க 5 வோல்ட் 2 ஆம்பியர் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். பட் இந்த சார்ஜர் வச்சு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத முழுசாக நம்ம பார்த்துருவோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாக்ஸுக்குள்ளே யூசர் மேனுவல் மற்றும் ப்ராடக்ட் இன்ஃபோ மேனுவல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றும் ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. ஆல்ரைட், ஸோ மொபைல் ஃபோன் இப்போ செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் மொபைல் ஃபோனுடைய அவுட்டர் லுக்கில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்த்துருவோம். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் யூஸ் பண்ணுறதுக்கு, தொட்டு பார்க்குறதுக்கு ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. கீழ்ப்புறத்தில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர் மற்றும் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக் எங்கேயும் தென்படலை. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷோட சேர்ந்து ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா பிளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கேமரா இருக்குன்னு சொன்னேன். ஃப்ரண்ட்ல ஒரு டிஸ்பிளே 6.2 இன்ச் HD பிளஸ் டிஸ்பிளே தான். பட் இருந்தாலும் அந்த டிஸ்பிளேக்குள்ள டியர் டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்சுக்குள்ள ஒரு 5 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. சரி, ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க நெட்ல தேடி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பட் 2 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இந்த மொபைல் போனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பாக்ஸை பார்த்தாலே தெரியும், மேல் புறத்தை ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோக்கியா பொறுத்த மட்டும் பல மொபைல் ஃபோன், இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒய்ஃப் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க வந்து நோக்கியா 7.1. ஸோ அந்த மொபைல் ஃபோனுக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு. ஸோ நோக்கியா பொறுத்த மட்டும் நம்பலாம். கண்டிப்பாக அவங்க 3 இயர்ஸ் சொன்னாங்கன்னா 3 இயர்ஸ் நம்ம கண்டிப்பாக வரும். ஸோ இந்த பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனுக்கு கூட 3 இயர்ஸ் வரைக்கும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து, அப்படின்னு ப்ராமிஸ் பண்றது, பாக்ஸ்லேயே ப்ராமிஸ் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம், இது வரைக்கும் பல பேர் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஹார்ட்வேர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எந்த கேள்வியும் கேட்காம நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டியது. சர்வீஸ் சென்டரில் பார்ப்பாங்க இது வந்து ஹார்ட்வேர் ப்ராப்ளமா, மேனுஃபேக்சரிங் பிரச்சனையா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு அது ஹார்ட்வேர் பிரச்சனை தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது. டக்குன்னு மொபைல் ஃபோனை தூக்கி போட்டு வேற புது மொபைல் ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் இந்த ஆஃபர் வந்து லைஃப் டைம் ஆஃபர் கிடையாதுங்க. 31 மார்ச் 2020க்குள்ள மொபைல் போனை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மொபைல் போன்ல கிடையாது. ஃபேஸ் அன்லாக் மட்டும்தான். ஆக்சுவலா நான் மொபைல் போனை சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு இப்பதான் செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் Android 9ல ரன் ஆயிட்டு இருக்கிற கூகுள் செக்யூரிட்டி பேட்ச், டிசம்பருக்கான கூகுள் செக்யூரிட்டி பேட்சோட ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் ரெடியா இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைல் போனை பத்தி நம்ம மேலும் தொடர்ந்து பேசுவோம். ஓகே, ஸோ ஒரு வழியாக மொபைல் ஃபோனை செட்டப் பண்ணிட்டேன். ஒரு சில கேம்ஸும் இன்ஸ்டால் பண்ணி லைட்டாக விளாண்டு பார்த்துட்டேன். ஸோ என்னுடைய முதல் பார்வை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கிறேன். டிஸ்பிளே வந்து HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். ஓரளவுக்கு பிரைட்னஸ் நல்லா இருக்குது. பின்புறத்தில் கேமரா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராலேருந்து வர்ற ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பாருங்கள். இதை பற்றி விரிவான விமர்சனத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த கேமரா யூஐயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ரேட் மோடில்
இந்த பின்னாடி இருக்கிற இந்த போக்கே பார்த்தீங்களா, இந்த போக்கேவுடைய ஷேப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். ஹார்ட் ஷேப், ஸ்னோஃப்ளேக் உடைய ஷேப், இல்லாட்டி ஒரு டியர் ட்ராப் ஷேப், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா, 5 மெகா பிக்சல் கேமரா தான். ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா Android 9. இப்பொழுதுக்கு Android 9 ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. டிசம்பருக்கான செக்யூரிட்டி பேட்ச் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர் Android 1 ப்ரோக்ராமில் வர ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ். எந்த விதமான தேவையில்லாத எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. முக்கியமான விஷயம், ஆட் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. நல்ல பிளெயினான கிளீனான Android எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ட்ரே இருக்குது. அந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். டூயல் VoLT சப்போர்ட் பண்ணுது. FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. ஏன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட்லாம் சொல்லிட முடியாது. மற்றபடி இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஹார்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2GB RAM தான், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு. பட் உங்களுக்கு மெமரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசஸர் ஒரு மீடியாடெக்கினுடைய A22 ப்ராசஸர். இன்றைய காலகட்டத்தில் இதுதான் இருக்கிறதுலே பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்ததில்ல. ஓகே, இந்த மொபைல் ஃபோனுடைய பிரைஸுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பர் ஃபாஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த Nokia 2.3 மொபைலினுடைய விலை இன்னைக்கு அஃபிஷியலான விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,300 rupees. ஸோ இந்த விலையை விட கம்மியான விலையிலேயே உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோர்லாம் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேரம் பேசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்குது. பட் இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா? இந்த பிரைஸுக்கு ஆப்வியஸ்லி இதை விட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பல மடங்கு சிறந்த மொபைல் ஃபோன் இன்னைக்கு ஆன்லைன் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்குது. பட் இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம், முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த மொபைல் ஃபோனை பொறுத்த மட்டும். ஒன்று வந்து நோக்கியா அப்படிங்கிற இந்த பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேம் தரக்கூடிய ஒரு நம்பிக்கை மற்றும் இந்த வாரண்டி சப்போர்ட், அந்த வாரண்டி 1 இயர்க்கான வாரண்டியில் வந்து கம்ப்ளீட் மொபைல் ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் தரேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து பெரியவங்கள்ட்ட முக்கியமாக மொபைல் ஃபோனை கொடுக்குறப்போ அவங்கள வந்து முகம் சுளிக்கிற வைக்கிற மாதிரி எந்த விதமான ஆட்ஸும் உங்களுக்கு வராது. தேவையில்லாத அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுவுமே கிடையாது. கிளீனான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் செக்யூரிட்டி. உங்களுக்கு எப்பவுமே செக்யூரிட்டி பேட்ச் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. 3 இயர்ஸ் வரைக்கான செக்யூரிட்டி அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனில் ஒரு சில குறைகளும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் 1 ஆம்பி சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 5 வோல்ட் 2 ஆம்பி சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் உங்ககிட்ட 5 வோல்ட் 2 ஆம்பி சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட மொபைல் ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இந்த பிரைஸுக்கு HD டிஸ்பிளே ஓகே தான். ஃபுல் HDலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் A22 ப்ராசஸருக்கு பதிலாக அட்லீஸ்ட் அவங்க P21 ப்ராசஸராச்சும் கொடுத்துருக்கலாம். மற்றபடி அந்த மொபைல் ஃபோனோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு ஃபிளாட்டான ஒரு டிசைன். மொபைல் ஃபோனோட கேஸ் எல்லாம் பாக்ஸில் அவங்க கொடுக்கல. பட் கேஸ் போடாமல் மொபைல் ஃபோனை தைரியமாக யூஸ் பண்ணலாம். மொபைல் ஃபோனோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சைஸ் தான். ஸோ இந்த மொபைல் Nokia 2.3 னுடைய முழு விமர்சனம் உங்களுக்கு வேணுமா? இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை மேல ஒரு ஓட்டிங் பட்டன் இருக்கு, அது மூலமா செலக்ட் பண்ணி நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் இந்த மொபைல் போனுடைய முழு விமர்சனத்துல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனல்ல விரைவில் அதுக்கான விமர்சனம் வருது. பட் இல்லாட்டியும் உங்களுக்கு பிடிச்ச நிறைய வீடியோஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.